சார் லேண்ட்ஸ்கேப்பில் எடுங்க சார். வணக்கம். இப்போதகத்தின் நினைவார் கிடரில்லை, கைப்போதகத்தின் கழல். இப்போது நாம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தானிப்பாறை அப்படின்ற இடத்துல சிவகிரி சிவன் வாழ்கின்ற கிரி சதுரகிரியில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 3:30 இருக்கும். இந்த நேரத்திலே விடியற் காலையில் மக்கள் திரளாக சிவனை காணுவதற்கும் அவன் காட்டு வழி பயணத்திற்காகவும் ஆவலோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தலம் மிகவும் புகழ்பெற்ற தலமாக கருதப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இங்கு சித்தர்கள் வாழ்ந்த வரலாறு கூறப்பட்டிருக்கிறது. அகத்தியரிலிருந்து கடுவழி சித்தர் முதல் குதம்பை சித்தர் வரை பல 17 சித்தர்கள் இந்த தலத்திலே இருந்ததாக சொல்கிறார்கள். இன்னும் வசித்து கொண்டு இருப்பதாகவும் சொல்கிறார்கள். மக்கள் போகின்ற பொழுது பக்தர்களுக்கிடையே சித்தர்கள் அடிக்கடி வந்து காட்சி தருவதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று போகின்ற பக்தர்கள் சொல்வதை வைத்தே நாம் தீர்மானம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி ஆடற்கலையில் வல்லவன் ஆடிக்கொண்டே நிற்பவன் இவன் சிவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். அந்த சிவனை காண்பதற்கு இங்கு ஆடி மாதம் அமாவாசை என்று மிகவும் புகழ்பெற்ற நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஓகே. மலைக்கு அதிபதியான கடவுள் என்று இவனை சொல்லிக்கொள்ளலாம் சிவனை. சிவன் மட்டுமல்ல, அவன் மகன் முருகனும் அப்படித்தான். இவர்கள் எல்லோரும் மலைவாசிகள் என்று சொல்லலாம். வெள்ளியங்கிரி, சதுரகிரி, பர்வதமலை போன்ற மலைகளிலெல்லாம் சுயம்பாக உருவானதென்றே சொல்லிக் கொள்கிறார்கள். வெள்ளியங்கிரியும் சதுரகிரி போன்றே புகழ்பெற்ற தலமாகத்தான் கருதப்பட்டு வருகிறது. இவன் சிவன் மிக முக்கியமான கடவுளும் கூட. 64 ஆடல் கலையில் வல்லவன். ஏனென்றால் ஒரு ஆடலை சொல்கிறேன். காளிக்கு ஒரு பொறாமை. என்ன பொறாமை என்றால், என் ஆட்டத்தை விட யாரும் இந்த உலகத்திலே ஆட முடியாது. எப்படிப்பட்ட ஆட்டம் என்றால் பேயாட்டம் என்று சொல்லிக்கொள்ளும். சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சமயத்தில் ஊடல் ஏற்பட்டது. என்ன ஊடல் என்றால், என் ஆட்டத்தை விட இந்த உலகத்தில் யாரும் ஆட முடியாது என்று சொல்ல, பார்வதி என்பவள், ஏன் நீ ஆண்மகன் தானே, நீ போய் ஆட வேண்டியது தானே என்று சொல்ல, சிவபெருமான் கைலாயத்தில் இறங்கி வந்து சுடுகாட்டில் காளியோடு சேர்ந்து ஆட்டம் ஆடினாராம். அந்த ஆட்டத்தில் காளியை வென்று பேயாட்டம் ஆடுவதில் வல்லவன் நான் தான் என்று சிவன் தன்னை மிகைப்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்ட ஆடல் கலையில் வல்லவனுடைய சிவனை காண காலை அதிகாலையில் இருந்தே மக்கள் திரளாக காத்து கொண்டிருக்கிறார். மக்களை கொஞ்சம் காட்டுங்கள்.